ஓம் திருச்சிற்றம்பலம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 27ஆம் நாள் 11/3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே இந்த புதன்கிழமை போல ஒரு அபரிமிதமான சக்தி கொண்ட சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. இந்த புதன்கிழமை தான் ஒரு சுபகாரியங்களுக்கு சுப முகூர்த்தங்கள் செய்வதற்கு, ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு, ஒரு திருமணம் நடத்துவதற்கு, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, எந்த ஒரு சுப காரியங்களாக இருந்தாலும் புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனாலதான் முன்னோர்கள் சொல்வார்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அந்த திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்றதாகிய இந்த 5ம் சேர்கின்ற பொழுது கிழமை சிற வழியில சரி வராது. அப்படி வந்தால் புதன்கிழமை அமைந்தால் அது பெரிய ஒரு சிறப்பு. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. இது பொதுவாக பைரவ பெருமானுக்கு விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், அபிஷேகங்கள், நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வார்கள். இந்த பைரவ பெருமான் யார் என்று கேட்டால் அவர் சிவனுடைய அம்சம். சிவனுடைய அம்சம்தான் பைரவர். ஒரு சமயம் இந்த அண்ட சராசரங்களை ஆளுகின்ற விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருளுக்கு இருக்கின்ற 5 தலைகள் போல படைத்தல் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருந்ததாம். அதனால அந்த பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவர் அல்ல, அவருக்கு 5 தலை, எனக்கு 5 தலை என்று இந்த ஆணவம் கொண்டதினாலே அவருடைய ஒரு தலையை கொய்வதற்காக இறைவன் எடுத்த மூர்த்தம் தான் இந்த பைரவ மூர்த்தம். ஏனென்று கேட்டால் சிவனை மதிக்காமல் இருந்ததினாலே. பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான். இந்த படுக பைரவராக இறைவன் தோற்றமளித்தார். இந்த பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக இவ்வாறு இந்த படைத்தல் தொடர்புகின்ற பிரம்மதேவனுக்கு அடிக்கடி அப்பப்ப சோதனைகள். ஒரு சமயம் முருகப்பெருமாடத்திலிருந்து ஓமன்ற பிரணவத்துக்கு பொருள் சொல்லு என்று கேட்டு சிறையிலே அடைக்கப்பட்டவர். இவ்வாறு அந்த பிரம்மதேவன் ஆணவத்தை அடக்கிய மூர்த்தமாகிய இந்த பைரவ மூர்த்தத்திலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே யாரெல்லாம் பைரவ பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம்,
அதே போல தேசிக்காயிலே பிரார்த்தனைகள், மாலை தொடுத்து போடுவது, நெய் தீபங்கள் ஏற்றுவது, இவையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் அந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவர் சன்னிதானத்திலே 3 தேசிக்காய் வைத்து பூஜை செய்யுங்கள். வழிபாடு செய்த பின்பு அதை கொண்டு வந்து வீட்டு வாசலிலே ஒன்றை போட்டு விடுங்கள். அதேபோல சுவாமி தட்டிலே ஒன்றை வைத்து விடுங்கள். பணம் வைக்கிற, காசு வைக்கிற இடத்திலே அது மாதிரியாக இருக்கலாம், இல்லை திறந்து மூடுற ராட்சியாக இருக்கலாம், அதிலே ஒன்றை போட்டு வையுங்கள். இந்த திருஷ்டிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். அல்லது நமக்கு வாசலில் போட முடியலையா, வசதி இல்லையா, ஒரு நூலிலே கட்டி வாசலிலே கட்டி விடுங்கள். இந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் தீர்ந்து எல்லாத்துக்கும் காவலாக இருப்பான் பரம்பொருள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த ஆலய வழிபாடுகளை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.